Hi, hello friends, welcome to my YouTube channel. என் பேர் Yagath. நான் ஒரு price action trader with 90% accuracy. நம்ம சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டோட அப்டேட்ஸ், ட்ரேடிங் பேசிக் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் டெக்னிக்கல் சார்ட்ஸும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். மோரோவர் நம்ம டெலிகிராம் குரூப்ல டெய்லி இன்ட்ராடே கால்ஸ் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் கால்ஸும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் தான் வந்து கண்டிப்பா டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்றோம். யூடியூப்ல விட டெலிகிராம் குரூப்ல நம்ம ஃபாஸ்ட் அப்டேட் பண்றோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம சேனல்ல ட்ரேடிங் பேசிக் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து 5 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ போய் கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப பிகினரா இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த வீடியோ போய் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல உங்க சரௌண்டிங்ல வந்து யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பேசுறாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த வீடியோ நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க, நீங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து நிறைய ஏர்னும் பண்ணலாம், நிறைய லேர்னும் பண்ணலாம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு ஃபுல்லா புரியும். மோரோவர் என்ன இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்றவங்க கூட ஃபாலோ பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்க நீங்க டைரக்டா எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி அவங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் தாராளமா கேட்டுக்கிறாங்க. நானும் ரிப்ளை பண்றேன். மோரோவர் அவங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னா கூட அவங்க அங்க டைரக்டா கேட்டுக்கிறாங்க. அங்க நான் பார்த்துட்டு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா கேட்கலாம். நம்ம சேனல்ல வீக்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சண்டே ஈவினிங் 6:30 அப்லோட் பண்றோம். நெக்ஸ்ட் வீக் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு அப்டேட் பண்ணுவோம். அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. லாஸ்ட் வீக் நம்ம சொன்னதுபடி என்ன நடந்தது, நெக்ஸ்ட் வீக் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நிஃப்டி பத்தி பார்ப்போம். நான் லாஸ்ட் வீக்கே சொன்ன மாதிரி இந்த ரெட் கலர் கேண்டில் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால கேப் அப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக ஹியூஜ் கேப் அப். அதே மாதிரி இது வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து ரெசிஸ்டண்டா ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீக் நீங்க வீடியோ போய் பார்க்கலாம். அதுக்கு முந்தின வீடியோவை நீங்க போய் பார்க்கலாம். கிளியரா நான் சொல்லியிருப்பேன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு வித் 90% அக்யூரேசியோட. இதை வச்சுட்டு ஒரு ட்ரேட் பண்ணலாம். எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கேன், பார்ப்போம். என்ன சொன்னேன், இந்த இடத்துல வந்து கேப் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த ஏரியா வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கு. கரெக்டாக இந்த லைன் போலனா கூட இந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போர்ட் எடுத்துட்டு நிஃப்டி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு பாருங்க, இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் கேப் அப், திரும்பி கேப் டவுன், கேப் அப், திரும்பி வந்து கேப் அப் ஆகிட்டு செல் ஆஃப் ஆகிடுச்சு நிஃப்டி. கிளியராக பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மார்க்கெட்டில் பையர்ஸும் சரி செல்லர்ஸும் சரி ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறாங்க. பிகாஸ் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல ஒரு கேப் டவுனு ப்ளஸ் அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கேப் அப்பு, அகெயின் இந்த இடத்துல ஒரு கேப் டவுனு, அதுக்கு அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கேப் அப்பு, அகெயின் ஃப்ரைடே பாருங்கள் ஒரு கேப் அப்பு, பட் ஹியூஜ் செல் ஆஃப். இந்த செல் ஆஃப் பார்த்தீங்கன்னா, அதாவது நிஃப்டி 2 o'clock வரைக்கும் நல்லா தான் இருந்தது. நான் என்ன நினச்சேன்னா, இந்த ரெசிஸ்டன்ட் ஆல் டைம் ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகி க்ளோஸ் வைக்கணும்னு நினச்சேன். பட் 2 o'clock அப்புறம் அப்படியே இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிட்டே இருந்தது. அப்படியே பிரேக் டவுன் ஆகி கீழே வந்துருச்சு. இப்போ நான் 5 minutesல மாற்றி காட்டுற பாருங்க. இது வந்து ஃப்ரைடே ஓப்பனிங் ஆகிட்டு ஒரு சின்ன செல் ஆஃப் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு புல் பேக்கு அப் டு 2 o'clock வரைக்கும் நல்லா தான் இருந்தது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் நல்லா தான் இருந்தது. இந்த இடத்துல கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ட் நல்ல பவர்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு கீழே வந்துருச்சு பாருங்களேன். அதாவது பாசிட்டிவாக இருந்த நிஃப்டி கீழே நெகட்டிவ்ல வந்து முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு செல் ஆஃப் இருந்தது. ஸோ அதை தான் சொல்கிறேன், பையர்ஸும் செல்லர்ஸும் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறாங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணலாமா, தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். பட் எப்படி ட்ரேட் பண்ணணும், எங்கே ட்ரேட் பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரியணும். அப்போ தான் கரெக்டாக ட்ரேட் பண்ண முடியும். பிகாஸ் ஹியூஜ் வாலடைல். இன்னைக்கு வாலடைல் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணலாம், அதுக்கேற்ற பக்குவம் கண்டிப்பாக இருக்கணும். பக்குவம் இல்லாமல் ஏர்ன் பண்ணவே முடியாது வாலடைல் மார்க்கெட்டில். அது பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் டிஃபிகல்ட் தான். அது நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ட்ரேடிங் பேசிக் கோர்ஸ் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய வீடியோஸ் வந்து ஃபியூச்சரில் வரதான் போகுது. இப்போ மண்டே எப்படி நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணும்போது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஹியூஜ் செல் ஆஃப். இந்த கேண்டில் பாருங்க, கிளியரான ரெட் கலர் கேண்டில், பவர்ஃபுல் செல்லிங் இருக்கு. மண்டே மோஸ்ட் ப்ராபபிளி கேப் டவுனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கேப் டவுன் ஆச்சுன்னா அகெயின் இந்த சப்போர்ட் எடுத்து சைட்வேஸா மாறும். போன வாரத்துக்கு முந்தின வாரமே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் சைட்வேஸா மாறுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ சைட்வேஸா ஆகியிருக்கு. பட் இது ஒரு பிரேக் அப்போ இல்லை பிரேக் டவுனோ கண்டிப்பாக கொடுக்கும். அது வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணணும். லாங் பொசிஷன் எடுக்கிற மாதிரினா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் வந்து ஃபியூச்சரில் வாங்கி வைப்பாங்க. அவங்களுக்கு சொல்கிறேன், இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு வந்து டெய்லி நீங்கள் மார்க்கெட் ஒரு 2 hour வாட்ச் பண்ணிட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்கலாம். லைக் ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே அதில் ஃபாலோ பண்ணணும். மார்க்கெட் எப்படி போகுதுன்னு மட்டும் பார்க்கக்கூடாது, ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணணும். ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கேப் டவுனாக இருந்ததுன்னா இந்த இடத்த சப்போர்ட் எடுத்து நிஃப்டி அகைன் மேலே போயிட்டு
இந்த ரெசிஸ்டன்ட்ல கன்சல்டேட் ஆகும். எப்படி ஃப்ரைடே ஆன மாதிரியே கண்டிப்பா கன்சல்டேட் ஆகும். கன்சல்டேட் ஆகிட்டு இந்த இடத்த பிரேக் ஆகி டெய்லி கேண்டில் பிரேக் ஆகி ஒரு பவர்ஃபுல் கிரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நிஃப்டி இதுக்கப்புறம் மேல போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்கேஸ் க்ளோஸ் வைக்கல அப்படின்னா அகைன் சைட்வேஸா மாறும். இந்த சப்போர்ட் ஏரியா இருக்குல்ல, இந்த சப்போர்ட் ஏரியாவை நல்ல ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா நிஃப்டி கீழே போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ப்ரோ இன்னும் நிஃப்டி கீழே போவோமா, மார்க்கெட் ஃபாலோ ஆகுமா அப்படின்னா வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கன்ஃபர்மேஷன் கிடையாது, வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் சொல்றேன். அப்போ நிஃப்டி மேலேயே போவாது அப்படின்னா அதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் இப்போ ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்ல இருக்கு நிஃப்டி. பிகாஸ் சைட்வேஸ் மார்க்கெட் எப்பவுமே ட்ரேடர்ஸ் மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா கன்சல்டேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு இண்டிசிஷன் போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு. எப்பவுமே இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அப் ட்ரெண்ட் தான். லாங் டேர்ம்ன்றது வந்து 3 மாசமும் 4 மாசமெல்லாம் கிடையாது, 1 இயர் 2 இயர், அதுதான் லாங் டேர்ம். அந்த லாங் டேர்மா யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா அப் ட்ரெண்ட் தான். நீங்க நிஃப்டி 5000ல இருந்து இப்போ 17000 வந்திருக்கு, எப்படி வந்தது? லாங் டேர்ம் தான் நீங்க பார்க்கணும். இதுவே இன்கேஸ் இப்போ இந்த இடத்துல ஒரு ஹியூஜ் செல் ஆஃப், இந்த இடத்துல ஒரு ஹியூஜ் செல் ஆஃப், கேப் டவுன் ஆச்சு. பட் இந்த இடத்துல ஒரு ஹியூஜ் செல் ஆஃப், கேப் அப் ஆச்சு. அந்த மாதிரி இன்கேஸ் மண்டே நிஃப்டியில் சைட்வேஸாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, சைட்வேஸாக ஓப்பன் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ரேரு, பட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அகெயின் ஒரு செல்லிங் வந்துட்டு கீழே தான் வரும் நிஃப்டி. இல்லைனா இந்த கேண்டிலோட லோ இருக்குல்ல, இந்த கேண்டிலோட லோவை பிரேக் ஆகி ஒரு 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா கீழே தான் வர வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த கேண்டிலோட லோ இருக்குல்ல, இந்த லோவில் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகும். கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன மூவ் கொடுக்கும். அந்த மூவுக்காக வெயிட் பண்ணுங்க. அங்கே தான் உங்களோட என்ட்ரி இருக்கணும். மூவ் அப்பாக இருக்கலாம், இல்லை டவுனாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அங்கே தான் உங்களோட என்ட்ரி இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாஸ் தான் இருக்குது நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஆஸ் ஆப்ஷன் பையரா அப்படின்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி, 30% தான் இருக்குது. 30% to 40% தான் இருக்குது. செல்லருக்கு தான் ப்ராபபிலிட்டி அதிகம். பட் ஆனால் நான் செல்லர் பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் செல்லிங் பண்ணுங்க, நான் வேணாம் சொல்ல. பட் அதுக்கேற்ற ஸ்ட்ராட்டஜி, அதுக்கேற்ற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதுக்கேற்ற ஃபண்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக செல்லிங் சைட் போகலாம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்கிட்ட. பட் நான் வந்து ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுவேன், ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணுவேன். அப்படின்னா நீங்கள் பையிங் சைடே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே வந்து அமௌண்ட் கம்மி, லாபம் அதிகம், அவ்வளோ சிம்பிள், வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு நான் செல்லிங்கே பண்ண மாட்டேலாம் கிடையாது. நான் செல்லிங் பண்ணுவேன், எப்போ தேவைப்படுமோ அப்போ தான் பண்ணுவேன். எல்லா நேரம்லாம் பண்ண மாட்டேன். எப்பவுமே நான் ஆப்ஷன் பையர் தான். நெக்ஸ்ட் வீக் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒன்ஸ் இந்த ஐ திங்க் ஸோ இந்த ரிசல்ட்லாம் ஒன்ஸ் முடிஞ்ச அப்புறம் ஒரு நிஃப்டியில் ஒரு மூவ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம என்னன்னு. அதுவும் இல்லாமல் எஃப்ஏஎஸ் வேற ஏகப்பட்ட செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்கலாம் என்னன்னு. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பற்றி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான் பேங்க் நிஃப்டிலையும் ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் போயிட்டு இருக்கு. நீங்கள் கிளியராக பார்க்கலாம், இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இந்த கேண்டில், இந்த கேண்டில், இந்த கேண்டில், இந்த கேண்டில், அப்புறம் வந்து இந்த கேண்டில், எல்லா கேண்டிலும் பாருங்கள் கிளியரான ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. எப்போ பேங்க் நிஃப்டி, ஸோ பேங்க் நிஃப்டி இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகி எப்போ க்ளோஸ் வைக்குதோ 1 டேயில் அந்த கிரீன் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் கிரீன் கலர் கேண்டிலாக இருக்கணும். லைக் இந்த மாதிரி இந்த ஒரு கிரீன் கலர் கேண்டில் இருக்குல்ல, இந்த மாதிரி பவர்ஃபுல் பையிங் ப்ரெஷர் இருக்கிற கிரீன் கலர் கேண்டிலாக இருக்கணும். அப்போ தான் அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் எப்படி மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு. இன்கேஸ் மண்டே கேப் டவுனாக பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆச்சுன்னா, ஓப்பன் ஆகிட்டு இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குல்ல, ஆக்சுவலாக இந்த லோ தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சப்போர்ட்டாக வந்து இப்போதைக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த லோ வந்து சப்போர்ட் எடுத்து பேங்க் நிஃப்டி மேலே போகும். கீழே வந்தது அப்படின்னா இந்த லோவை ரெஸ்ட்னு எடுத்து கீழே வந்துடும். இதுதான் நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். உங்களோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எங்கே தெரியுமா இருக்கணும், இந்த லோவில் வந்து சப்போர்ட் இருக்குதுல்ல, அப்போது கேப் அப் ஆகும்போது கேப் டவுன் ஆகும்போது எந்த சைடு போகுது அப்படின்னு பேங்க் நிஃப்டி பார்த்து நீங்கள் உங்களோட என்ட்ரி இருக்கணும் ஆஸ் ஆப்ஷன் பையரா. மண்டே பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பிகாஸ் நிஃப்டியும் வந்து ஹியூஜ் கேப் டவுனில் ஓப்பன் ஆக போகுது. பேங்க் நிஃப்டியும் நிஃப்டியும் ஒன்று தான், ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் வராது பேங்க் நிஃப்டிக்கும். இந்த இடத்துல ஒரு கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஏரியா சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இல்லைனா இந்த சப்போர்ட் ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து எடுக்கிறதுக்கு பேங்க் நிஃப்டி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சப்போர்ட் எடுத்து அகெயின் பேங்க் நிஃப்டி அப்பில் போகிறோம், கண்டிப்பாக அப்பில் தான் போகும். சைட்வேஸாக இருக்குது பேங்க் நிஃப்டியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணணும். இன்கேஸ் சைட்வேஸாக ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துலேயே தான் கன்சல்டேட் ஆகும். நீங்கள் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அன்டில் அன்லெஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகி க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு லாங் பொசிஷன் போகலாம். பிகாஸ் பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்சல்டேஷன் இருக்குது. இந்த இடத்தையே வந்து ஒரு கன்சல்டேஷன் போயிட்டு இருக்கு. இன்கேஸ் பேங்க் நிஃப்டி இந்த இடத்த பிரேக் ஆச்சுன்னா ஒரு பவர்ஃபுல்லான கேப் மூவ் இருக்கும். அதாவது டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு பவர்ஃபுல்லான டவுன் ட்ரெண்ட் இருக்கும். இதே டவுன் ட்ரெண்டை நிஃப்டியும் ஃபாலோ பண்ணணும். ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஏன்னா பிகாஸ் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட சேம், அதனால தான் சொல்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். மண்டே கேப் டவுன் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்த சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்கேஸ்
சைட் வேஸ் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே பண்ணுங்க. ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் யோசிங்க. நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் கேரி ஃபார்வர்ட் பண்ணீங்க அப்படின்னா மறாவது நாள் எப்படி ஓப்பன் ஆகும்னு தெரியாது. நீங்கள் ஹியூஜ் லாஸில் நிற்பீங்க. சம்டைம்ஸ் ப்ரீமியம் ரேட் வந்து நீங்கள் வாங்கின ப்ரீமியம் வந்து ஒரு 100 ரூபாவாக இருக்கும். மறாவது நாள் ப்ரீமியம் சேஞ்ச் ஆகிருந்தது அப்படின்னா மேபி வாலடைல் ரீசன் இருந்தால் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் 100 ரூபா வாங்கின ப்ரீமியம் 80 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா ஆல்ரெடி நீங்கள் 20 ரூபா லாஸ். அதில் இன்ட்ராடே பண்ணுங்க. இன் ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணாதீங்க. இதுதான் இன்னைக்கான வீடியோ. பார்ப்போம். கூடிய சீக்கிரம் நிறைய சேனலில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போது, நிறைய பிளான்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து என்னால் அந்தளவுக்கு ரெகுலராக வீடியோ போட முடியல. நான் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் நிறைய பிளான்ஸ் இருக்குது. நம்ம சேனலில் நம்ம வியூவர்ஸுக்கு வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குது. பார்ப்போம். அதுதான் போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. ரெகுலராக இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.